கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற விஷயங்கள் என்ன? பல குழப்பங்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல நம்பிக்கை துரோகங்கள், உறவில் மிகப்பெரிய ஏக்கம் தாக்கம் என்ற சூழ்நிலையெல்லாம் கடந்து இப்போ தான் கொஞ்சம் நகர்ந்து வந்துக்கிறீங்க. தனக்கு பிடித்த உறவு தன்னை புரிந்து கொள்ளவில்லை, தன் மீது அக்கறை காட்டவில்லை என்ற எண்ணத்தில் இருக்கின்ற கும்பராசி ஆண்களாக இருந்தாங்க. இந்த மாதம் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களிடம் மறுபடியும் நிலையான தன்மையில் அன்பை காட்டுவதற்கான சூழ்நிலையில் உங்களுடைய பார்ட்னர் இருக்க போகிறாங்க. அதேபோல் கும்பராசியில் யாரெல்லாம் சொந்த தொழில் செய்கிறீர்களோ அவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு, புதிய வாடிக்கையாளர்கள் வருகை வரும், புதுசாக ஒரு கம்பெனி உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சின்ன கடையாக வச்சுருக்கேன், பெரிய கடையாக மாற்றுவதற்கான இடத்தை தேடி அலைவீங்க. நம்மளுடைய காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக அதேபோல் உறவுகளில் உள்ள புரிதல் இல்லாத சூழ்நிலையில் நிறைய பிரச்சனை சந்திக்கும். அந்த நிலையில் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த ஆடி மாதம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் உள்ள மைனஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் என்ன பண்ணணும்? குடும்ப உறவில் அந்நியமாக இருக்கும். வருகிற ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களுடைய அருகில் இருக்கின்ற அம்மனை போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நினைக்கிற மாதிரி நல்ல விதமான மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். உலகெங்கும் ஆதரவு கொடுத்து மேலும் என்னை வளர வைத்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 2025 வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை எப்பொழுதுமே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம். அதை எப்படி சொல்லுவோம்னா, சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம். அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடி மாதம் காற்றடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெருவாகவே ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மனை மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம். எங்கே பார்த்தாலும் இசைகள், எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பால் பாயசம் வச்சு கொடுக்கறது, தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில், பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க. அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ ஒரு நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க அப்பாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த பக்கம் தலையை வைப்போம்னா தெற்கை பார்த்து தான் தலையை வைப்போம். அப்போ தெற்கை பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா, சூரிய பகவானும் கரெக்டாக பார்த்திங்கன்னா
தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த தெற்கே பார்த்து வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம், நீங்கள் ஆடி அமாவாசை அன்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திடீர் தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். அதுக்கடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும், ஒரு மனசில் நிறைய போராட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து, ஒரு வேளையாச்சும் மனதார விரதம் இருந்து, உங்களுக்கு முடிந்தளவு, உங்களால் முடிந்தளவு ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளுடைய கும்பராசிக்காரங்க நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க, என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கும்பராசி பல குழப்பங்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல நம்பிக்கை துரோகங்கள், உறவில் மிகப்பெரிய ஏக்கம் தாக்கம் என்ற சூழ்நிலையெல்லாம் கடந்து இப்போ தான் கொஞ்சம் நகர்ந்து வந்துக்கிருக்கீங்க. கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறவே இல்லை, புரியாத ஒரு புதிர்க்குள்ளே மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கேங்க, என் கணவர் என்னை எப்போ புரிவாருன்னு தெரியல அப்படிங்கிற கவலையுடன் ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய கும்பராசி பெண்களாக இருந்தாலும் சரி, தனக்கு பிடித்த உறவு தன்னை புரிந்து கொள்ளவில்லை, தன் மீது அக்கறை காட்டவில்லை என்ற எண்ணத்தில் இருக்கின்ற கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களிடம் மறுபடியும் நிலையான தன்மையில் அன்பை காட்டுவதற்கான சூழ்நிலையில் உங்களுடைய பார்ட்னர் இருக்க போகிறாங்க. அதே போல் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இந்த மாதத்தில் வேலையில் அதிகமாக கவனம் செலுத்த போகிறீங்க. அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா நீங்கள் முழு கவனமும் உங்கள் வேலையில் செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உண்டு. அதை விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் கவனம் செலுத்தாமல் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா ப்ரமோஷனுடன் கூடிய இடமாற்றம் உண்டு. எது வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? உங்களோட இயக்கம், உங்களுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் ஒப்படைக்கக்கூடாது. ஓகேவா? அதேபோல் கும்பராசியில் யாரெல்லாம் சொந்த தொழில் செய்கிறீர்களோ அவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு, புதிய வாடிக்கையாளர்கள் வருகை வரும், புதுசாக ஒரு கம்பெனி உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சின்ன கடையாக வச்சுருக்கேன், பெரிய கடையாக மாற்றுவதற்கான இடத்தை தேடி அலைவீங்க, அல்லது இடம் வாங்குறதுக்கான முயற்சி எடுப்பீங்க. சொந்தமாக வீடு கட்டிடலாமே, சொந்தமாக வீடு கட்டி அதிலே ஒரு கடை வச்சிடலாமே அப்படிங்கிற எண்ணம் இப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அந்தளவுக்கு கிரகங்களுடைய சூழ்நிலை நல்லா இருக்குது. அதேபோல் கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது பெரிய அபூர்வமாக இருக்குது. குழந்தை பாக்கியம் பார்த்திங்கன்னா முன்னாலாம் குறைஞ்சது 5 குழந்தை 10 குழந்தைலாம் நம்மளுடைய முன்னோர்கள் பெற்றாங்க, வளர்த்தாங்க. ஆனால் இப்போ 2 குழந்தைய 1 குழந்தைய வளர்க்குறதுக்கு போராடுறாங்க. அதேபோல் ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு ஆஸ்பத்திரியாக சுற்ற வேண்டிய சூழ்நிலை. இதில் டெஸ்ட் பிபி மூலமாக பெற்றுக்கலாமா, இல்லை குழந்தைய தத்தெடுத்துடலாமாங்கிற நிலைமைக்கு நம்மளுடைய காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக
அதே போல் உறவுகளில் உள்ள புரிதல் இல்லாத சூழ்நிலையில் நிறைய பிரச்சனை சந்திக்கும். அந்த நிலையில் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த ஆடி மாதம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் உள்ள மைனஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் என்ன பண்ணணும்? குடும்ப உறவில் அந்நியமாக இருக்கணும். உங்களுடைய மனைவியை நீங்கள் ரியாலிட்டியாக புரிஞ்சுக்கணும். உங்களுடைய கணவரை நீங்கள் ரியாலிட்டியாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. அதே போல் நான் என்னுடைய சிந்தனையிலே இல்லை, என்னுடைய செயல்பாடிலே இல்லை, என்னை யாரோ டாமினேட் பண்ணுறாங்க, என்னை யாரோ இயக்குறாங்க அப்படிங்கிற நிலையில் இருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு இயங்குவதற்கான சூழ்நிலை ஏற்பட போகுது. அற்புதமான சூழ்நிலை. நீங்கள் கரெக்டாக முழு மனதோடு செஞ்சீங்கன்னா அதில் வெற்றி உண்டு. ஓகேவா? அதேபோல் கும்பராசி பெண்களை அல்லது ஆண்களை தவறான முறையில் பயன்படுத்தி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க வெளிவட்டத்துக்கு வந்து அடி வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். உங்களுடைய ஒளி அப்படியே அவங்க ஈர்த்துக்கிட்டு உங்களை இருட்டில் தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரி உறவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நம்பிக்கையை வச்ச உங்களுடைய நட்பாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் உறுதியாக கிரகங்கள் மூலமாக ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் இந்த மாதத்தில் வருகிற ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களுடைய அருகில் இருக்கின்ற அம்மனை போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நினைக்கிற மாதிரி நல்ல விதமான மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க. கும்பராசிக்கு ஆடி மாதம் அற்புதங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாக இருக்க போகுது என்பது உண்மை.